வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். காட்டு விலங்குகள்லயே நம்மள டக்குன்னு அட்ராக்ட் பண்றது வரிக்குதிரை. அந்த வரிக்குதிரையை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. வரிக்குதிரையோட கலர் என்ன தெரியுமா? அதாவது வெள்ளை கலர்ல கருப்பு கோடு இருக்கும், அதுதானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லங்க. வரிக்குதிரையோட உண்மையான கலர் வந்து உள்ள பிளாக் கலர், அது மேல வெள்ளை கோடு போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். போத்திட்டு பட்டா என்ன, படுத்துக்கிட்டு போத்தனா என்ன, அது வரிக்குதிரை. உலக அளவுல ஜூக்கல்ல சிங்கத்தை கூட ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாமா, வரிக்குதிரையை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அது கரெக்டா டயத்துக்கு சாப்பாடு வைக்கலன்னா ஜூ கீப்பர்ஸ போய் முட்டுமா, உதைக்குமா. அப்ப இது வரிக்குதிரை இல்ல, வெறிக்குதிரை. நம்ம ஊர் தேர்தல் கூட்டணி மாதிரி வரிக்குதிரைக்கும் நெருப்பு கோழிக்கும் கூட்டணி உண்டுங்க. நெருப்பு கோழிக்கு வந்து ஷார்ப்பான பார்வை இருக்கு, வரிக்குதிரைக்கு வந்து ஷார்ப்பா மோப்பம் பிடிக்குமா. சோ அதனால அதுங்களோட எதிரிகளை இதுங்க கூட்டணி போட்டு கண்காணிக்குது. நல்ல கூட்டணி, நல்ல கொள்கை. பாலஸ்தீனத்துல ஒரு ஜூல வந்து 2 வரிக்குதிரைக்கு ஒழுங்கா சாப்பாடு போடாம அது பட்னியில இறந்துருச்சுங்க. ஆனா இந்த விஷயம் வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, கழுதையை பிடிச்சி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வரிக்குதிரை நம்ப வைக்க பாத்துருக்காங்க. கழுதை கத்தி காட்டி கொடுத்துருச்சு. ஏண்டா அப்போ வந்து மான் செத்துருந்தா நாய்க்கு கொம்பு வச்சு கும்மி எடுத்திருப்பீங்க. அமெரிக்காவோட டெக்சாஸ்ல ஒரு ஃபாரஸ்ட்ல வரிக்குதிரையை வேட்டையாடுறதுக்காக அங்க இருக்கிற பணக்காரங்க எல்லாம் பிளாக் மணியை கட்டி முன்பதிவு செஞ்சு வேட்டையாடுறாங்களாம். ஏண்டா வரி கட்டுங்கன்னா வரிக்குதிரையை கொள்றதுக்காக பணத்தை கட்டுறீங்க. பார்கோட ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி வரிக்குதிரையோட உடம்புல இருக்கிற வரிகளை வச்சு எந்தெந்த குதிரை எது எது அப்படின்னு தனித்தனியா கண்டுபிடிச்சிடலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப பார்கோட் மாதிரி இது ஜீப்ரா கோட். வரிக்குதிரையும் கழுத குதிரை மாதிரி தானே, அதை நம்ம ஏன் வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல இருந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தலையில நின்னாலும் உங்களால தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப வைல்டா பிஹேவ் பண்ணிருக்கு. இதை வைல்ட் அனிமல் சீப்போ அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே விட்டாங்க. ஒரு ஜீப்ராவை ஏதாவது ஒரு விலங்கு அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அந்த ஜீப்ராவோட டோட்டல் ஃபேமிலியும் அந்த இடத்தை சுத்து போட்டு அந்த விலங்கை அடிச்சு துரத்தி விட்டு இந்த ஜீப்ராவை சேவ் பண்ணுமா. ஸ்கெட்செல்லாம் பயங்கரமா போடுறீங்க. நம்ம ஆளுங்க தான் பயங்கரமா யோசிப்போம் இல்லையா. கழுதையையும் வரிக்குதிரையும் கிராஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு இனத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு ஜாங்கின்னு வச்சிருக்காங்க. அது பார்த்தா பிறந்ததுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குச்சான். இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அந்த இனத்தையே உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிட்டாங்க. ஜீப்ராக்களும் மற்ற விலங்குகள் போல தாங்க சாப்பாட்டுக்கும் தண்ணிக்காகவும் கிட்டத்தட்ட 500 மைல், அதாவது 750 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போகுமா. அப்புறம் நம்மள மாதிரியா உட்கார்ந்த இடத்துல இந்த பக்கம் சாப்பாடு வரணும், இந்த பக்கம் காஃபி வரணும். சராசரியா ஒரு வரிக்குதிரை 25 வருஷம் வரைக்கும் வாழுமாங்க. அது மட்டும் இல்ல, அதோட எடை பாத்தீங்கன்னா 450 கிலோ வரைக்கும் போகுமா. 450 கிலோவா? அதனாலதான் சிங்கம் முதல்ல எல்லாம் ஜீப்ராவை தேடி தேடி சாப்பிடுது போல் இருக்கு. வரிக்குதிரைகள் பாத்தீங்கன்னா கூட்டமா தான் வாழும். அந்த கூட்டத்துல நிறைய குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மேல் ஜீப்ரா தான் டாமினன்ட்டா இருக்கும். மத்தபடி ஃபீமேல் ஜீப்ராஸும் நிறையவே இருக்கும். அதுங்களுக்கு பேரு மேர்ஸ். ஓ, லேடிஸோட ஜாலியா இருக்கீங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.